சொல்கிறார்கள். இந்த இடத்தில் கிறிஸ்தவ சமூகத்தை பொறுத்தவரையில் இந்த உலகத்தில் ஹஜ் வணக்கத்திலே நினைவுபடுத்தப்படுகின்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ற அந்த உன்னதமான நபி இருக்கிறாரே, அவரை தங்களுடைய நபி என்று சொல்லிக் கொள்வதிலே ஒவ்வொருவரும் போட்டி போட்டுக் கொள்கிறார்கள். கிறிஸ்தவ சமூகம் சொன்னார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கிறிஸ்தவராக இருந்தார் என்று. யூதர்கள் சொன்னார்கள் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மிகச் சிறப்பான மனிதர், ஒரு யூதராகத்தான் இருந்தார் என்று. அவரவர்களுக்குரிய நபி என்று சொல்லிக் கொள்வதிலே சந்தோஷமடைந்தார்கள். இந்த உலகத்திலே பெரும்பான்மையாக வாழுகின்ற சமூகங்கள் கூட இந்த உன்னதமான சிறப்பான அந்த மாமனிதரை வரலாற்றில் அவர் எங்களை சார்ந்தவர் என்று சொல்லிக் கொள்வதிலே எவ்வளவோ சந்தோஷம் அடைகிறார்கள். இப்படியான நிலையில் குர்ஆன் அருமையாக பதில் சொல்கிறது. மகான இப்ராஹிம் யஹூதியன் வலா நஸ்ரானியா வலாக்கின் கான ஹனீபன் முஸ்லிமன். அவர் எப்படி இருந்தார் என்றால் அவர் யூதராகவோ கிறிஸ்தவராகவோ இருக்கவில்லை. அவர் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு இணை வைக்காத உன்னதமான முஸ்லிமாக இருந்தார் என்று அல்லாஹ் தஆலா பதில் சொல்கிறார். இங்கே ஒரு முக்கியமான விடயத்தை நாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பார்களே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு சிறப்பான ஒரு பெயர் இருக்கிறது, அபுல் அன்பியா என்று சொல்லி. நபிமார்கள் பல பேருடைய தந்தையாக இருந்தவர் அவர். அப்படி என்றால் அவருடைய பரம்பரையில் தான் நிறைய நபிமார்கள் உலகத்தில் அனுப்பப்பட்டார்கள். ஆரம்ப வரலாறுகளை எடுத்து பார்த்தால் அல்லாஹ்வோடு இணை என்ற அடிப்படையில் அல்லாஹ்வோடு மரணித்த நல்ல மனிதர்களை இணையாக வைத்து உலகத்தில் துஆக்களும் வணக்கங்களும் அவர்களுக்காக செலுத்தப்பட்ட நேரத்தில் அவைகளுக்கு எதிராக புரட்சி செய்வதற்கு நபிமார்களை அல்லாஹ் ஆங்காங்கே அனுப்பினார். நான் உங்களை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றை நோக்கி கொண்டு போகிறேன். இந்த வரலாற்றை ஒரு சுருக்கமாக உங்கள் கவனத்துக்கு தருகிறேன். ஏனென்றால் நானும் நீங்கள் இதை புரிந்திருக்க வேண்டும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்தில் 1000 வருடங்களுக்கு மேலால் வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற நேரத்தில் உன்னதமான அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட ஒரு சமூகத்தை தான் இந்த உலகத்தில் விட்டு சென்றார்கள். அல்லாஹ்வுக்கு இணை என்பது இந்த உலகத்தில் இருக்கவில்லை. அவர் மௌத்தாகி 10 நூற்றாண்டுகள், கிட்டத்தட்ட 1000 வருட காலம் இடைவெளி வருகிறது நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தூதராக அனுப்பப்படுவதற்கு. இந்த மாதிரியான கால சூழலில் இடைப்பட்ட காலத்தில் யகூஸ் யகூக்கு நஸ்ர் என்று சொல்லக்கூடிய நல்ல மனிதர்கள் உலகத்திலே சாலிகான மனிதர்களாக வாழ்ந்தார்கள். அந்த மனிதர்கள் மரணித்து போகிற நேரத்தில் அவர்களை அடக்கம் செய்துவிட்டு அவர்களுடைய புகழ்களை மனிதர்கள் பாடிக்கொண்டு அப்படியே கபரடியில உட்கார்ந்திருந்தார்கள். இந்த மாதிரியான நேரத்தில் ஷைத்தான் அவர்களுடைய உள்ளத்திலே ஊசலாடி, நீங்கள் இந்த மனிதர்கள் வரலாற்றை கலைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், காலப்போக்கில் நீங்கள் மறந்து போனால் அடுத்த பரம்பரையே மறந்து போய்விடும், அதனால் நீங்கள் ஒரு சிலையை கட்டுங்கள் என்று முதலாவது சிலை வணக்கம் அப்பொழுதுதான் உருவாகிறது. அந்த மனிதர்கள் அவர்கள் மௌத்தான அந்த இடத்திலேயே சிலைகளை கட்டினார்கள். அந்த சிலைகள் கட்டப்பட்டு மிகப்பெரிய அளவில் யகூஸ் யகூக்கு நஸ்ர் என்று சொல்லக்கூடிய இந்த மாதிரியான மனிதர்களின் பெயரிலே சிலை வணக்கம் அப்படியே இருந்தது. சிலைகளை பார்த்து கொண்டு அவர்கள் மனதால் அவர்கள் வரலாற்றை நினைவுபடுத்திக் கொண்டிருந்தார்கள். ஷைத்தான் மீண்டும் ஊசலாடி, ஏன் நீங்கள் இந்த சிலையை இப்படியே வைத்து வரலாறு பேசிக் கொண்டிருக்கிறீர்கள், இவைகளை வைத்து அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை பெறுவதற்குரிய வழியை தேடுங்கள் என்று அப்போதுதான் சொல்லிக் கொடுக்க மக்கள் அதை ஏற்றி ஷைத்தானின் வலையிலே சிக்காவி சிலை வணக்கத்திலே ஈடுபட ஆரம்பித்தார்கள். படைத்த அல்லாஹ் மறக்கடிக்கப்பட்டு படைத்த அல்லாஹ்வை மறந்து சிலைகளிலேயே முழுமையான கவனத்தை வைத்து அந்த சிலைகளுக்கே வணக்கத்தை செலுத்த ஆரம்பித்தார்கள். இதுதான் அல்லாஹ்வோடு சேர்த்து மனிதன் மரணிக்க அவனுக்கு சிலை என்ற வடிவம் கொடுக்கப்பட்டு அல்லாஹ்வோடு இணையாக்கப்படுகிறான். இந்த மாதிரியான அசிங்கங்கள் அகற்றப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த 10 நூற்றாண்டு காலம் 1000 வருட கால இடைவெளிக்கு பின்னால் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தூதராக அனுப்புகிறான். தூதராக அனுப்பி 950 வருட காலம் இந்த உலகத்திலே பிரச்சாரம் பண்ணுகிறார்கள். ஆனாலும் அவரை ஈமான் கொண்ட மக்கள் சொற்பமானவர்கள் தான். இது வரலாறு நீண்டது. 950 வருட காலத்துக்கு பின்னால் அவரையே கொலை செய்ய வந்தார்கள் அந்த மக்கள். அந்த சிலைகளை வணங்குவதிலேயே உறுதியாக இருந்தார்கள். அந்த நேரத்தில் அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 950 வருட காலத்துக்கு பின்னால் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்கிறார்கள், யா அல்லாஹ், இந்த சமூகம் இப்படியே இருந்தால் காபிர்களாகவே இருக்கிறார்கள், அவர்கள் பெற்றெடுக்கும் பிள்ளையும் காபிராகத்தான் இருக்க போகிறது,
நல்லவர்களையும் வழிகெடுப்பார்கள், எல்லோரையும் எண்ணி அழித்து போட்டுவிடு என்று துவா கேட்டார்கள். பெரு வெள்ளத்தினால் அல்லாஹ் தஆலா அழித்து போட்டு விடுகிறான். கப்பலிலே ஏறி தப்பியவர்கள் சொற்பமானவர்கள். அந்த பரம்பரை மட்டும்தான் உலகத்தில் இருக்கிறது. இந்த பரம்பரை அப்படியே வளர வளர அது பெருகிக் கொண்டு போகிற நேரத்தில் மீண்டும் சிலை வணக்கம் இந்த பூமியிலே தலைவிரித்து ஆட ஆரம்பிக்கிறது. அந்த நேரத்தில் சிலைகளை உருவாக்கும் ஒரு குடும்பத்தின் ஒரு மகனாகத்தான் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கின்றார்கள். இப்பொழுதுதான் நீங்கள் வரலாற்றிலே கவனத்தை செலுத்த வேண்டும் பார்த்தவர்களே. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கின்ற நேரத்தில் காலச்சூழல் இருக்கிறது. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கப்பலிலே ஏறி தப்பிய அந்த மக்கள் அவருடைய பரம்பரை பெருகிக் கொண்டு போகிற நேரத்தில் அந்த பரம்பரையிலே மீண்டும் சிலை வணக்கம் உருவாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகனாக பிள்ளையாக இந்த உலகத்திலே பிறக்கின்ற நேரத்தில் அந்த நேரத்தில் சிலை வணக்கம் மிகப்பெரிய அளவில் தாண்டவமாடியது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த சிலை வணங்கியாக இருந்த ஆசருக்கு மகனாக பிறக்கிறார்கள். தன்னுடைய தாயும் அதே நிலையில் பிள்ளை வளர்ந்து ஆளாகிற நேரத்தில் ரப்பை பற்றி சொல்லிக் கொடுக்க யாரும் இருக்கவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஆழ்ந்த அறிவை அல்லாஹ் கொடுத்திருந்தார். அவராக யோசிக்கிறார். ஒரு கட்டத்தில் சூரியனை பார்த்து இதுவோ ரப்பாக இருக்குமோ என்று யோசிக்கிறார். அப்படியான நிலையில் அதை பார்த்துவிட்டு மறையக்கூடிய ஒரு ரப்பாக இருக்க முடியாது. இப்படியே பலதையும் பார்த்து கடைசியாக சொல்கிறார், இவைகளை எல்லாத்தையும் படைத்து ஒரு அருளாளன் மிகப்பெரிய ஆற்றல் மிக்கவன் அவன்தான் ரப்பாக இருக்க வேண்டும் என்று இந்த நிலைப்பாட்டிலிருந்து சிலை வணக்கத்திலிருந்து ஒரு சமூகத்துக்கு எதிராக தனி மனிதனாக இருந்து ஒரு சமூகம் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் எல்லாத்தையும் எதிர்நோக்கி மிகப்பெரிய அளவில் ஒரு சீர்திருத்தத்தை ஏற்படுத்த முற்பட்டார். ஆனாலும் கடைசியாக ஏற்பட்ட விளைவு என்னவென்றால் நீண்ட வரலாறு. நெருப்பிலே கூட தூக்கி எறியப்படுகிறார். அந்த பயங்கரமான நெருப்பிலே வைத்து அல்லாஹ் அவரை பாதுகாக்கிறார். இளம் வயதிலே சாதாரண இளம் வயதில் திருமணம் கூட முடித்திருக்கவில்லை. அவர்கள் அன்றைக்கு ஒரு விழாவுக்காக ஊர்வாசிகள் போயிருந்தார்கள். போயிருக்கிற நேரத்தில் அந்த ஆலயத்துக்குள்ளே புகுந்து ஆயுதத்தை கையிலேந்தி சென்ற இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எல்லா சிலைகளையுமே உடைத்துவிட்டு பெரிய சிலையின் கழுத்திலே அந்த ஆயுதத்தை தொங்க வைத்தார்கள். இந்த மக்களுக்கு படைத்த அல்லாஹ் யார் என்பதை புரிய வைக்க வேண்டும் என்பதில் ஆழ்ந்த சிந்தனையுடையவராக இருந்தார்கள். மக்கள் விழாவை முடித்து வந்த ஆலயத்தை நோக்கி வந்து பார்த்தால் எல்லா சிலைகளும் தகர்க்கப்பட்டிருக்க பெரிய சிலையின் அந்த கழுத்திலே ஆயுதம் தொங்க வைக்கப்பட்டிருக்கிறது. பார்த்தார்கள், கேட்டார்கள், இந்த அநியாயத்தை செய்தவர் யாராக இருக்க முடியும்? அங்கேயே மக்கள் கலைத்துக் கொண்டார்கள். சமீஅனா ஃபத்தன் யذ்குருஹும் யுகாலு லஹு இப்ராஹிம். இந்த ஊரிலே ஒரு வாலிபன் இருக்கிறான். அந்த வாலிபனுக்கு இப்ராஹிம் என்றுதான் மக்கள் அழைக்கிறார்கள். அவர்தான் இந்த சிலைகளை பற்றி அடிக்கடி பேசிக் கொண்டிருக்கிறார், விமர்சிக்கிறார். அவராகத்தான் இருக்க வேண்டும் என்று முடிவு கட்டி அழைத்து வரப்பட்டு நீயா இதை செய்தது என்று கேட்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இல்லை, பல் ஃபஅலஹு கபீருஹும். இந்த சிலைகளின் பெரிய சிலை கையிலே ஆயுதத்தை வைத்திருக்கிறது, ஐதான் அதை செய்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அந்த சிலை அப்படியாக இருக்க இப்ராஹிமே இந்த பெரிய சிலைதான் இதை செய்திருக்க வேண்டும், கேட்டு பாருங்கள் என்று சொல்கிறார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அந்த நேரத்தில் மக்கள் சொல்கிறார்கள், இப்ராஹிமே, அதுக்கு பேச முடியாது என்பது உனக்கு தெரியும் தானே, அதனால் ஒன்றும் செய்ய முடியாது என்பது உனக்கு தெரியும் தானே. அந்த நேரத்தில் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், இந்த மாதிரியான பேச முடியாத, கேட்க முடியாத, எதையும் செய்ய முடியாத இந்த கல்லால் செய்யப்பட்ட சிலையா நீங்கள் வணங்கிக் கொண்டிருக்க வேண்டும் என்று விமர்சிக்க அதன் முடிவிலேதான் நெருப்பிலே தூக்கி எறியப்பட்டார்கள். சாதாரணருடைய வாலிப வயதிலேதான் இது நடக்கிறது அன்பார்ந்தவர்களே. அதற்கு பின்னால் அவருடைய வாலிப வயதை தாண்டி வருகிற நேரத்தில் அவர் அன்னை சாரானாகி என்ற அந்த பெண்ணை திருமணம் முடிக்கிறார்கள். தன்னுடைய ஊரிலே பிரச்சார பணியை முன்னெடுத்து செல்ல முடியாத என்ற நிலையில இருக்க தன்னுடைய சொந்த ஊரான ஈராக்கிலிருந்து பலஸ்தீனை நோக்கி ஹிஜ்ரத் செய்கிறார்கள். அல்லாஹ் அருமையாக குர்ஆனிலே சொல்கிறான், நான் ரப்பை நோக்கி நான் ஹிஜ்ரத் செய்கிறேன், இந்த ஊரை விட்டு நான் எனக்கு சுமூகமான நல்ல ஒரு ஆரோக்கியமான இடத்தை நோக்கி நான் ஹிஜ்ரத் செய்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய மனைவி அன்னை சாரானாகி அழைத்துக் கொண்டு அந்த பலஸ்தீனை நோக்கி செல்கிறார்கள். பலஸ்தீனிலே பார்த்த ஒரு அநியாயக்கார ஆட்சியாளன் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். அந்த இடத்திலே புதிதாக யாராவது கணவன் மனைவி என்று வந்தால் அந்த இடத்திலே அந்த மனைவியாக வரக்கூடிய அந்த பெண்ணை பலாத்காரமாக அவன் அனுபவிப்பான். அது அவனுடைய சொந்த அநியாயமாக இருந்தது. இப்படியான நிலை அந்த ஊருக்குள்ளே காலை எடுத்து வைத்த நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அது கேள்விப்படுகிறது. உடனடியாக சொன்னார்கள், அன்னை சாரானாகியை பார்த்து, சாராவே,
அவன் என்னை அழைத்து கேட்பான், உங்களிடத்தில் கேட்பான், என்னுடைய மனைவியாண்டு. அந்த நேரத்தில் நீங்கள் மனைவி என்று சொல்லாமல் என்னுடைய சகோதரி என்று நீங்கள் சொல்லுங்கள் என்றாலும் இஸ்லாமிய சகோதரி தான். அந்த மாதிரி சொல்லுங்கள் என்று சொன்னால் உண்மையிலேயே சகோதரி என்று இருந்தால் அவன் அனுபவிப்பதில்லை, கணவன் மனைவி என்றால் அவன் அனுபவிப்பான். அவன் அநியாயமாக இருந்தது. ஆனாலும் அன்னை சாரா நாயகிக்கு தனியான ஒரு அழகை அல்லாஹ் கொடுத்து வைத்திருந்தான். இப்படியே ஊருக்கு வந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சாரா நாயகியின் வருகை அந்த மன்னனுக்கு கேள்விப்படுகிறது. நான் சொல்லும் செய்தி சஹீஹுல் புகாரியிலே பதிவாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, ஆதாரபூர்வமான ஹதீஸ், வரலாறு தெரிந்த ஒரு சமூகமாக இருக்க வேண்டும். மக்கத்து மண்ணை நிற்கின்ற ஹாஜிகளாக வந்தவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் வரலாறு தெரியாமல் கலைந்து செல்லக்கூடாது. அன்பார்ந்தவர்களே, வரலாறு தெரிந்தால் ஹஜ் வணக்கத்தின் ஆரோக்கியம், ஹஜ் வணக்கம் எதை போதிக்கிறது என்பதை எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அன்பார்ந்தவர்களே, இப்படியே இருக்க அந்த மன்னன் அரண்மனையை நோக்கி அன்னை சாரா நாயகியையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தையும் அழைக்க இருவரும் போகிறார்கள். போய் கேட்டவுடனே சாரா நாயகி சொல்கிறார்கள், இது என்னுடைய சகோதரன் தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சொல்கிறார்கள், என்னுடைய சகோதரி தான். ஆனாலும் அன்னை சாரா நாயகியிடமிருந்த அந்த அழகு அவனை அப்படியே ஈர்க்கிறது. உடனே அவன் பலாத்காரமாக அன்னை சாரா நாயகியை அனுபவிக்க முற்பட்டான், கையை பிடிக்க முற்பட்டான். அந்த நேரத்தில் யா அல்லாஹ் என்னை பாதுகாத்துடு என்று ஈமானிய உள்ளமுள்ள அந்த அம்மையார் அன்னை சாரா நாயகி அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேட அந்த மன்னனின் கை அப்படியே சிலுவையாகி போய்விட்டது. கையை முடக்கப்பட்ட கையை உயர்த்த முடியாது, அப்படியே கை சொத்தியாகி போய்விட்டது. அவன் பயந்தான், நடுநடுங்கினான். அந்த நேரத்தில் மீண்டும் சற்று நேரத்துக்கு பின்னால் சாரா நாயகியை பார்த்து சொல்கிறான், அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள், மீண்டும் என்னுடைய கையை நல்ல நிலைக்கு ஆக்கும்படி கேளுங்கள், நான் இனிமேல் உன்னை தொடமாட்டேன் என்று சொன்னான். உடனே கேட்டார்கள், மீண்டும் கை சரி வந்தது. ஆனாலும் அவன் மோசமான நிலையில இருந்து மீண்டும் தொட முற்பட்டான். அந்த நேரத்தில் அன்னை சாரா நாயகி இதே வார்த்தையை பயன்படுத்தினார்கள். அவருடைய கை அப்படியே சிலுவையானது. 3 விடுத்தவை நடந்தவுடனே 3வது விடுத்தவன் சொல்கிறான், இனிமேல் நான் தொடவே மாட்டேன், இது மிகப்பெரிய ஒரு சைத்தானாக இருக்கிறது என்று சொல்கிறான். உடனே அவர்களை அந்த இடத்திலிருந்தே நீங்கள் போய்விடுங்கள், நான் இனிமேல் உங்களை தொடமாட்டேன் என்று சொல்லிவிட்டு அந்த மன்னன் அன்றைய காலத்து வளமையின் அடிப்படையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அன்றைய காலத்தில் யாராவது ஒரு மன்னன் யாராவது ஒருவருக்கு அன்பளிப்பு கொடுப்பதாக இருந்தால் அடிமைகளை தான் கொடுப்பார்கள். அந்த அடிப்படையிலே அந்த மன்னன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு சாரா நாயகியோடு வாழ்கின்ற அதே நேரத்தில் ஹாஜர் என்ற அந்த பெண்ணை அன்றைக்கு அந்த மன்னன் அன்பளிப்பாக கொடுக்கிறார். அடிமையாக இருந்தவர் அவர். நல்ல ஈமானிய பாசறையிலே அங்கு வளர்க்கப்படுகிறார். இப்போது அன்னை சாரா நாயகியோடு சேர்த்து அந்த ஹாஜர் நாயகியும் மனைவியாக பயன்படுத்தப்படுகிறார்கள். 80 வருடத்தையும் தாண்டி இருக்கிற நேரத்திலையும் சாரா நாயகியோடு வாழ்ந்தாலும் உண்மையிலேயே பிள்ளை பாக்கியம் இல்லாமல் தான் இருந்தது. சாரா நாயகியை விட இடையிலே அந்த மன்னனினால் அன்பளிப்பு செய்யப்பட்ட ஹாஜர் நாயகிக்கு முதலாவது பிள்ளை பாக்கியம் கிடைக்க ஆரம்பிக்கிறது. கற்பம் தரித்தவுடனே பெண்ணென்ற அடிப்படையில் சாரா நாயகிக்கு ஒரு விதமான ரோஷம் ஏற்பட்டு விடுகிறது. அந்த மாதிரியான ரோஷத்தின் வெளிப்பாடாக அதன் விளைவாகத்தான் ஏற்பட்டது. அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வின் கட்டளை பிரகாரம் இந்த 2 மனைவியையும் 2 இடத்திலே வைக்க வேண்டும் என்ற அடிப்படையிலையும் அல்லாஹ்வுடைய கட்டளையின் பிரகாரம் அன்னை ஹாஜர் நாயகி பிள்ளையை பெற்றெடுத்திருக்க அவருக்கு ரோஷமும் வந்திருக்க இந்த மாதிரியான நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹாஜர் நாயகியை அழைத்துக் கொண்டு சாதாரண தூரம் அல்ல, பலஸ்தீன மண்ணிலிருந்து இந்த மக்கமா நகர பள்ளத்தாக்கை நோக்கி கொண்டு வருகிறார்கள். அங்கே அந்த பெண் 2 பேரையும் பிரிப்பதாக இருந்தால் பலஸ்தீனிலேயே பிரித்திருக்கலாம். ஆனாலும் அவர்களிடத்திலே குரோதம் வரவில்லை. மோசமான பண்புள்ளவர்கள் அல்ல, ஈமானிய உணவுள்ளவர்கள். ஆனால் பெண் என்ற அடிப்படையில் இயல்பான குணமுள்ளவர்கள். அந்த அடிப்படையில் அன்பார்ந்தவர்களே அன்னை ஹாஜர் நாயகியை அழைத்துக் கொண்டு மக்கமா நகரத்தை நோக்கி வருகிறார்கள். இப்ப இடையில பிள்ளை கிடைத்து பிள்ளையையும் சுமந்து கொண்டுதான் வருகிறார்கள். குழந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கிடைத்த குழந்தைக்கு இஸ்மாயில் என்ற பெயரையும் வைத்துத்தான் அந்த பெயரையும் வைத்திருந்தார்கள். பிள்ளையை அப்படியே சுமந்து கொண்டு மனைவியையும் அழைத்துக் கொண்டு மக்கமா நகரத்திலே காபாவின் அடையாளம் தான் என்று இருந்தது. காபாவுடைய இடம் இருக்கிற இடத்தில் 4 மூலை 4 பக்கங்களினாலும் மணல் குவிக்கப்பட்ட மாதிரியான அடையாளம். ஏதோ காபாவுடைய அடையாளம் ஆரம்ப காலத்தில் கட்டப்பட்டு
அது இல்லாமல் போன மாதிரியான அத்திவார அடையாளம் அந்த இடத்திலே இருந்து